ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். எல்லாமே நல்ல நல்ல கதைகளாக கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய அம்மாவின் ஆசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான குடும்ப சிறுகதை. கேட்கலாமா? அம்மாவின் அவஸ்தைகள் அதிகரித்திருந்தது. வலியில் துடித்தாள். 85 வயது முடிந்திருந்த நிலையில் அம்மாவை புற்றுநோய் தாக்கி இருக்க வேண்டாம். அவள் நல்லபடியாக இருந்தபோதே கடவுள் ஒரு பூவை பறிப்பது போல அவளை கொண்டு போயிருக்கலாம். எதற்கு இந்த வயதில் நோயும் வலியுமாய்? மருத்துவர்கள் அவளது வயது காரணமாகவே ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறி வலி நிவாரண மருந்துகளை பரிந்துரைத்து அனுப்பிவிட்டனர். சந்தியா அம்மாவையே பார்த்தாள். இன்னும் எத்தனை நாள் இந்த வலியும் வேதனையும் என்று தெரியவில்லை. முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அம்மாவின் அடிமனதில் ஏதேனும் ஆசைகள் இருக்குமோ? அம்மா! சந்தியா அம்மாவின் காதருகில் குனிந்து மெல்ல கூப்பிட்டாள். என்ற முனகல். உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லுமா? ஒண்ணுமில்ல சந்தியா என்று பேச முடியாமல் பேசினாள் அம்மா. நான் எல்லோரையும் வர சொல்லவா? நீ எல்லாரையும் பார்க்க வேண்டாமாமா? வேணாம். ஏமா? யாரையும் கஷ்டப்படுத்தாத. நான் போனப்புறம் எல்லாருக்கும் சொல்லு போதும். உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறவாளையாவது வர சொல்லவா? யாரது? கோபிய? அம்மாவிடமிருந்து அதற்கு பதில் இல்லை. அவள் பதில் சொல்ல மாட்டாள். வாழ்வின் இறுதி படியிலும் அவளது வெறுப்பும் வைராகியமும் மாறவே இல்லை. சந்தியா வருந்தினாள். அம்மா செய்வது தவறென்று தோன்றியது. ஆனால் அம்மாவின் பிடிவாதம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருவேளை கோபியை நேருக்கு நேர் பார்த்தால் அடக்கி வைத்திருக்கும் தாய்ப்பாசம் பொங்குமோ? அம்மாவின் நிலை பற்றி கோபிக்கு சொல்லாமல் இருப்பது தவறென்று தோன்றியது அவளுக்கு. அம்மா இறந்த பிறகு சொன்னால் அது அவனை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடும். ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் கடைசியாக அவளை ஒரு முறை வந்து பார்த்திருப்பேனே என்று நினைத்து அவன் வருந்தக்கூடும். சந்தியா ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். கோபியை வர சொல்ல வேண்டும். அதுதான் சரி. மரணத்திற்கு முன்பேனும் அம்மாவின் மனம் மாறட்டும். அவனிடம் சகஜமாக பேசி விடைபெற்று செல்லட்டும். அப்படி என்ன பெரிய குற்றம் செய்து விட்டான் அவன்? சந்தியா வெளியில் வந்து தன் மொபைல் போனை எடுத்தாள். வாட்ஸ்அப் காலில் கோபியை அழைத்தாள். சொல்லுக்கா என்ற கோபியின் குரல் எதிர்முனையில் கேட்டது. எப்படி இருக்க கோபி? எனக்கு என்னக்கா, நன்னா இருக்கேன். அடுத்த வாரம் எனக்கு 60வது ஜென்ம நட்சத்திரம். என்னுடைய ஜென்ம நட்சத்திர தினத்தை அம்மா மறந்திருக்க மாட்டா. கடங்கார இப்படி பண்ணிட்டானேன்னு அன்னைக்கு அவ வாயால 4 திட்டு திட்டினாதான் அதையே ஆசீர்வாதமா நினைச்சுப்பேன். சரி, அம்மா எப்படி இருக்கா? திட்டுறதுக்காவது என்ன நினைக்கிறாளா? அவ இனி உன்னை திட்ட மாட்டான்னு தோன்றது கோபி. ஏனா? சந்தியா அம்மாவின் உடல்நிலை பற்றி அவனிடம் கூறினாள். என்னக்கா சொல்ற? டாக்டர் என்ன சொல்றாரு? பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் அனுப்புறேன் என்று பதறினான். பிரயோஜனம் இல்லடா கோபி, வயசாயிடுத்து. ஈஸ்வரா மகாதேவான்னு இனி இருக்கிற வரை இருக்கட்டும். உன்கிட்ட சொல்லாட்டா குற்ற உணர்வு என்ன கொன்னுடுண்டா. அதான் போன் பண்ணிட்டேன். நீ ஒரு நட வந்து பாத்துடு. அம்மா என்ன பார்க்க விரும்புவாளாக்கா? செத்தா கூட என் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு சொன்னவளாச்சே. அதெல்லாம் சொல்லி 30 வருஷத்துக்கு மேலாருது கோபி. அன்னைக்கு அவளோட கோபம் வேதனையில அப்படி சொல்லி இருக்கலாம். அதையே இன்னும் நினைச்சுண்டு நீயும் பிடிவாதமா இருந்தா எப்படிடா? மூத்தவ நான் பொண்ணா போயிட்டேன். அடுத்தது நீதானே அவளுக்கு ஒரே புள்ள. நான் எதையும் மனசுல வச்சுக்கலக்கா. அவதானே என்ன வேணாம்னு பிடிவாதமா இருக்கா. ஆனா அம்மா திட்டுனதுலயும் தப்பில்லையே. என்னை பத்தி எவ்வளவோ கனவுகள் அவளுக்கு இருந்திருக்கும். நான் தான் எல்லாத்துலயும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டேனே. கோபமும் வெறுப்பும் வராம என்ன செய்யும் அம்மாவுக்கு? இப்ப பழசெல்லாம் எதுக்குடா? நீ கிளம்பி வா முதல்ல. சரிக்கா, நான் வரேன். ஆனா அவ என்ன பார்க்க மறுத்துட்டா? அவ இப்போ வலியிலையும் வேதனையிலையும் இருக்காடா. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. அத நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி வா. சந்தியா அழைப்பை கட் பண்ணி விட்டு உள்ளே வந்தாள். அம்மா அவளையே விழித்து பார்த்தாள்.
அவள் கண்களில் வலியோடு சேர்ந்து கோபமும் தெரிந்தது. அவன் வரப்படாது என்றால் சிரமப்பட்டு அம்மா. அடுத்த வாரம் அவனுக்கும் வயசு 60 ஆகுதுமா. இன்னும் எதுக்கு அவங்கிட்ட வெறுப்பும் வைராக்கியமோ? நீ அவனை வெறுத்தாலும் அவன் உன்னோட புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? கடைசியா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாமா. நீ பேசாட்டாலும் பரவாயில்ல, அவன் உன்னை பார்க்க வர்றான். வருஷா வருஷம் அவனோட ஜென்ம நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நீ அவனை திட்டினது எல்லாம் அவன் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. இந்த தடவை நீ திட்டுறத நேராவே வந்து கேட்டுக்கட்டுமே. அடுத்த வருஷம் திட்டுறதுக்கு நீ இருக்க போறியோ இல்லையோ, இதுவே உன்னுடைய கடைசி திட்டா இருந்துட்டு போகட்டும். அப்ப என் வார்த்தைக்கு இவ்வளவுதான் மரியாதை இல்ல என்று முனகலாக சொன்னாள் அம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. போகும்போது யார் என்ன கொண்டு போக போறோம்? எல்லாரும் போயிட்டா இந்த பந்தங்கள் எல்லாம் கூட அருந்து போயிடுமே. போன ஜென்மத்தை பத்தி ஏதாச்சும் உனக்கு நினைப்பு இருக்கா? இல்ல எனக்குத்தான் நினைவு இருக்கா? கடவுளோட விருப்பப்படி இந்த ஜென்மத்துல நீ எங்களுக்கு அம்மாவாகவும் நாங்க உனக்கு குழந்தைகளாகவும் பிறந்திருக்கோம். இந்த ஜென்மாவோட இந்த பந்தமும் நமக்கெல்லாம் மறந்துரும். இத்தனை சின்ன வாழ்க்கையில எதுக்குமா துவேஷமும் பிடிவாதமும்? அம்மா தாங்க முடியாத வழியில் முனக, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சந்தியா அவளுக்கு மருந்துகள் கொடுத்து உறங்க வைத்தாள். டிக்கெட் கிடைத்து விட்டது. இன்று இரவு கிளம்புகிறேன். கோபி மெசேஜ் அனுப்பியிருந்தான். காதல் என்ற ஒற்றை விஷயம் அம்மாவையும் அவனையும் சுத்தமாக பிரித்து விட்டது. மேல் படிப்புக்காக அவன் லண்டன் போனான். பிறகு அங்கேயே நல்ல உத்தியோகம் கிடைத்தது. படிக்கிற காலத்திலேயே ஒரு வெள்ளைக்கார பெண்ணோடு காதல் ஏற்பட அம்மா அப்பாவிடம் அது பற்றி சொல்லி திருமணத்திற்கு அவர்களின் அனுமதியை கேட்டான். என்னை கொன்னு காரியம் பண்ணிட்டு அப்புறம் இந்த வெள்ளைக்காரிய கட்டிக்கோ என நிஷ்டூரமாக பேசினாள் அம்மா. அப்பா பரமசாது. மனைவியையும் சமாதானப்படுத்த முடியாமல், பிள்ளையின் விருப்பத்துக்கும் சம்மதம் தெரிவிக்க முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தார் அப்பா. சந்தியாவுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் பிள்ளை இப்படி ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் செய்து கொண்டால் அவள் வாழ்க்கை என்ன ஆவதென்று அவனிடம் கத்தினாள் அம்மா. அப்போதைக்கு மறு பேச்சு பேசாமல், சரிமா, நீ சந்தியாவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணு என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானான். சந்தியா கல்யாணம் முடிச்சிட்டாலும் நீ வெள்ளைக்காரிய கட்டிக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். போரும், நீ வெளிநாட்டுல சம்பாதிச்சது, ஒழுங்கு மரியாதையா ஊர் வந்து சேரு சொல்லிட்டேன். கஞ்சியோ கூழோ இங்கேயே எதனாச்சும் உத்தியோகம் தேடிக்கோ. நம்ம கலாச்சாரம் தெரியாத ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைய அடியோட மறந்துரு சொல்லிட்டேன். புரியுதா? சரிமா சரி, நீ சந்தியா கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு சொல்லு, நான் வந்துடுறேன், போதுமா? அடுத்த 6 மாதங்களில் சந்தியாவின் திருமண தேதி குறிக்கப்பட்டது. கல்யாணமும் சிறப்பாக நடந்து முடிந்தது. மாப்பிள்ளை மிக நல்லவராக இருந்தார். கல்யாணம் முடிந்து கோபி கிளம்ப தயாரானான். உன்னை நான் போக வேண்டாம்னு சொன்னேடா என்றாள் அம்மா. நான் போய்தாமா ஆகணும். உனக்கும் பொண்ணு பார்த்திருக்கேன். அடுத்த மாசம் முகூர்த்த தேதியும் குறிச்சிட்டேன். இருந்து கல்யாணத்தை பண்ணிட்டு எங்க வேணா போய்க்கோ. அது முடியாதுமா. ஏண்டா முடியாது? எனக்கும் கேத்ரினுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சுமா. அம்மா அதிர்ந்து போனாள். தலையில் இடி விழுந்தால் போல் இருந்தது. பாவி, மகா பாவி, பெத்தவாளை ஏமாத்திட்டு இப்படியா? எப்படா மனசு வந்துச்சு உனக்கு? நன்னா இருப்பியா நீ? உன்னை ஏமாத்த கூடாதுன்னு தாமா உன் சம்மதத்தை கேட்டேன். நீதான் சம்மதம் கொடுக்கலையே. அதுக்காக அந்த பொண்ணை ஏமாத்தினா அது மகா பாவம் இல்லையாமா? எதுக்காடா உன்னை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புன? என்ன வயிறறிய விட்டுட்டு நீ நன்னா இருக்க மாட்ட. மண்ணோட மண்ணா போவ. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. நான் செத்தா கூட நீ வராத. எனக்கு காரியம் பண்ற தகுதிய நீ இழந்துட்ட. நீ என் வயித்துல பிறக்கவே இல்ல போ. அல்லது பிறந்து செத்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். போயிடு இங்க இருந்து. இனி என் கண்ணு முன்னால நிக்காத. அம்மா பத்ரகாளி மாதிரி விழி சிவக்க கத்தினாள். ஆயிற்று 30 வருடங்கள். இன்று வரை அவனை பார்க்க விரும்பாமல் ஒரு வைராக்கிய வாழ்க்கை வாழ்கிறாள் அம்மா. அவன் அனுப்பும் பணத்தை கூட தொடமாட்டேன் என்று ஒரு வீம்பு. அவன் பணம் அனுப்ப கூடாது என்பதால் தங்களது வங்கி கணக்கையே மூடிவிட்டு வேறொரு வங்கியில் புதிதாக ஒரு கணக்கை துவக்க வைத்தாள் அப்பாவை. அவன் ஏற்கனவே பழைய வங்கிக்கு அனுப்பிய பணத்தையும் அவன் ஒரு முறை இந்தியா வந்தபோது சந்தியாவை கொண்டு அவனிடமே கொடுக்க வைத்ததோடு அவனை பார்க்கவும் மறுத்து விட்டாள் அம்மா. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை திட்டி தீர்ப்பாள்.
நாளடைவில் அதுவும் குறைந்தது. சந்தியாதான் அவளுக்கு பிள்ளை, பெண் எல்லாமாகவும் ஆனாள். அம்மா தன் பிள்ளையோடு உறவை அறுத்து கொண்டாலும் சந்தியா கோபியோடு தொடர்பில் இருந்தாள். முடிந்த போதெல்லாம் அவளை அழைத்து அம்மா அப்பாவின் நலம் விசாரித்து தெரிந்து கொள்வான் அவன். மொபைல் போன், முகநூல், வாட்ஸ்அப் என்று வசதிகள் கூடியதும் தன் மனைவி, குழந்தைகளின் புகைப்படங்களை அவளுக்கு அனுப்பி வைப்பான். அவன் இந்தியா வரும் போதெல்லாம் அம்மாவை பார்க்க முடியவில்லையே என்றாலும் சந்தியாவையும் அவள் குழந்தைகளையும் பரிசு பொருட்களுடன் சந்தித்து விட்டு செல்வான் அவன். வந்து போனது பற்றி சந்தியா அம்மாவிடம் மூச்சு கூட விடமாட்டாள். அனாவசியமாக அவனை அம்மா திட்டவோ சபிக்கவோ வேண்டாம் என நினைத்தாள் சந்தியா. அப்படியும் வருடத்திற்கு ஒரு நாளேனும் அம்மா அவனை நினைத்து கொண்டு திட்டி தீர்ப்பாள். அது அவனது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். பிள்ளையை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கிவிட்டாலும் அவனது ஜென்ம தினத்தை அவளால் மறக்க முடியவில்லை. ஒரு முறை சந்தியா அவனிடமே அது பற்றி சொல்லி வருத்தப்பட, பரவாயில்ல விடுக்கா, அவளோட திட்டையெல்லாம் நான் என்னோட பிறந்த நாள் ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன் என்று கூறுவான். வெள்ளைக்காரியை மணந்தாலும் இன்று வரை அவர்கள் அந்யோன்யமாகவே குழந்தைகளோடு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அம்மா அவனை மன்னிக்க தயாராக இல்லை. சந்தியா பெருமூச்சு விட்டவாறு அப்பாவிடம் வந்தாள். அப்பா மிகவும் தளர்ந்து போயிருந்தார். மனைவிக்கு பிறகான தனிமை வாழ்க்கையை பற்றி கலக்கப்படுகிறாரோ? எதிர்பாராமல் ஏற்படும் மரணத்தை கூட தாங்கிக் கொண்டு விடலாம். 60 ஆண்டு காலம் அவரோடு தாம்பத்தியம் நடத்தியவள் மரணத்தை நோக்கி மெல்ல நகர்வதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சந்தியா அவரது கையை மெல்ல பற்றி கொண்டாள். நான் இருக்கேன்பா உனக்கு. கோபியோட விஷயத்தை விட்டுட்டு பார்த்தா நீங்க 2 பேரும் நிறைவா இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கீள். பிறந்தவா எல்லோரும் ஒரு நாள் இறந்துதானேப்பா ஆகணும். அதை நாம ஏத்துக்கதானே வேணும். நீ அம்மாவுக்கு எந்த குறையும் வைக்கல. இந்த வலியும் வேதனையும் பட்டுக்கிட்டு அவ இன்னும் வாழணும்னு நாம நினைக்கிறது கூட பாவம்தான்ப்பா. எல்லா வழிகளில் இருந்தும் மரணம் அவளுக்கு விடுதலை கொடுக்கட்டும். நான் கோபிய வர சொல்லி இருக்கேன்பா. அப்பா திகைத்தார். உங்க அம்மா என்று இழுத்தார். அம்மாவுக்கு தெரியும்பா, கோபப்பட்டா அவ நடந்துக்கிறது சரியில்லைன்னு சொல்லி இருக்கேன். இந்த நேரத்துல எதுக்கு பெத்த பிள்ளையோட விரோதம்? வாழ்க்கையில நாம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டேன். கிடைக்காததை நினைச்சுட்டு வாழாமையா போயிடுறோம். கல்யாணங்கிறது சில நேரம் நம்ம விருப்பப்படி நடக்கும், சில சமயம் ஆண்டவன் விருப்பப்படி நடக்கும். ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் கட்டிக்க முடியாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரிதான் கோபிக்குன்னு கடவுள் விதிச்ச பொண்ணு அந்த கேத்தரின் தான் ஏத்துக்கிட்டு அவங்கள ஆசீர்வதிக்கலாமே. உன்னையும் அம்மாவையும் போலதான்ப்பா கோபியும் கேத்தரினும் கூட அந்யோன்யமா இணைபிரியாம வாழ்ந்துட்டு இருக்கா. அதையும் நாம பார்க்க வேண்டாமா? எனக்கு எல்லாம் புரியுறது சந்தியா. நான் கோபிய என்னைக்குமே வெறுத்ததில்ல. ஆனா அதே நேரம் உங்க அம்மாவையும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சரி, அவன் வரட்டும்பா. அம்மாவை பார்த்து மனசு விட்டு பேசட்டும். அம்மாவோட மனசு மாறுனா சந்தோஷம் இல்லையா? கோபிக்கு அம்மாட்ட மனசு விட்டு பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு இருக்கட்டும். அவன் பேசுறப்போ நாம அங்க இருக்க வேண்டாம், சரியாப்பா என்று சந்தியா கூற அப்பா தலையசைத்தார். தான் ஊருக்கு வந்துவிட்டதாகவும் ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் அறை எடுத்து தங்கி இருப்பதாகவும் 1 மணி நேரத்தில் புறப்பட்டு வருவதாகவும் கோபி மெசேஜ் அனுப்பியிருந்தான் சந்திராவுக்கு. சொன்னபடி புக் செய்திருந்த கார் ஒன்றில் வந்து இறங்கினான் கோபி. 30 வருடம் கழித்து தன் பிறந்த வீட்டிற்குள் நுழைகிறான் அவன். முன்னறையில் அக்காவும் அப்பாவும் இருந்தார்கள். அக்கா அவனை தழுவிக்கொண்டாள். அப்பா கண்கலங்க அவனை பார்த்து வா என தலையசைத்தார். அக்கா கொடுத்த காஃபியை குடித்தவனின் கண்கள் அம்மாவின் அரைப்பக்கம் நோக்கியது. உள்ள யாருமில்ல, அம்மாவோட மனசு விட்டு பேசு கோபி என்று சந்தியா அப்பாவை அழைத்து கொண்டு வராந்தாவில் இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டாள். கோபி அம்மாவின் அறைக்குள் சென்றான். அம்மா வழியில் முனகிக் கொண்டிருந்தாள். கோபி உதட்டை கடித்து அழுகையை அடக்கிக் கொண்டு அம்மாவின் அருகில் அமர்ந்தான். மா, கோபி வந்திருக்கேமா. அம்மாவின் முனகல் சில வினாடிகள் நின்றது. அவனை பார்க்க விரும்பாதவள் போல கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அம்மா, நீ என்ன பார்க்க வேண்டாம்.
நான் பேசுறத மட்டும் தயவு செஞ்சு கேளு. அது போதும். உன்னோட ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றாம இருந்திருக்கலாம். உன்னுடைய விருப்பப்படி நான் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் உன்னை நான் மதிக்கலன்னு அர்த்தம் இல்லம்மா. என்ன முழுசா நம்பின ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு தாயார் மூலமா குழந்தைங்க பிறந்தாலும் அந்த குழந்தைகளோட விதியை எழுதுறது தெய்வம்தான். அந்த விதிப்படிதான் அந்த குழந்தையோட வாழ்க்கை அமையும். அந்நிய தேசத்தை சேர்ந்த அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் இன்னும் உன்னோட பிள்ளையாதாமா இருக்கேன். நீ எனக்கு சொல்லி கொடுத்த தர்மங்களை விடாம கடைபிடிச்சுக்கிட்டு வரேன். காதலுங்கிறது யாருக்கு வேணும்னாலும் யாரு மேல வேணாலும் ஏற்படும். தன்னை விரும்பின துலுக்க நாச்சிய அந்த அரங்கநாதன் ஏத்துக்கலையா? அரங்கனால ஏத்துக்கிட்ட துலுக்க நாச்சிய அரங்கனோட பக்தர்கள் ஏத்துக்கலையா? அதே போல நீயும் கேத்ரீன உன்னுடைய மாட்டு பொண்ணா ஏத்துக்க கூடாதாமா? இத்தனை காலம் உன்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் தாங்கிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா இனி உன் காலம் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாத நிலையில என் மனசு தவியா தவிக்குதுமா. என்ன பிள்ளைய நினைக்க வேண்டாம், ஒரு புழுவா நினைச்சு போடா உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உன் வாயால ஒரே ஒரு தடவை நன்னாருங்கடா எல்லோரும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதாமா? எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒருத்திக்கு அச்சு அசல் உன்னோட ஜாடதான். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் குற்றவாளி. குற்றவாளி தான் நான். என்னுடைய பெண்கள் என்ன தப்பு பண்ணினா? என்னோட பொண்ணுங்களை நீ ஆசீர்வதிக்க கூடாதாமா? என்னோட குழந்தைங்களுக்கு எங்க அம்மாவோட ஆசி வேணும் தெய்வமேன்னு அதத்தான் இந்த 30 வருஷமா என்னோட பிரார்த்தனையா வேண்டிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர வேற எதுவுமே நான் வேண்டிக்கிறதே இல்லம்மா. உன்னோட மரண படுக்கையில நான் உன்கிட்ட கேட்கிற மடிப்பிச்சை இது. உன்னை இந்த லோகமாதாவா நினைச்சு கேட்கிறேமா. என்னை மன்னிச்சு தயவு செஞ்சு என்னுடைய குழந்தைகளை உன் வாயால ஆசீர்வதிமா. அம்மாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கோபி கண்கலங்க எழுந்து சென்றான். ஆயினும் தினமும் அம்மாவை பார்க்க வந்தான். அவள் அருகில் மௌனமாக அமர்ந்திருப்பான். மேலும் 4 நாட்கள் கடந்தன. அம்மாவின் நிலைமை மிகவும் மேலும் மோசமாயிற்று. அவள் பட்ட வேதனைகள் யாருக்கும் காண சகிக்கவில்லை. சந்தியா அம்மாவின் எதிரில் அமர்ந்து அவள் காதில் விழும்படி நாராயணியையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லிக் கொண்டிருந்தாள். அன்றைக்கு ஏகாதசி. அம்மா மெல்ல கண்களை திறந்தாள். அருகில் அமர்ந்திருந்த கோபியை பார்த்தாள். ஏதாச்சும் வேணுமாமா? துளசி தீர்த்தம் தரவா? கோபி கேட்டான். என்று முனகினாள் அம்மா. சந்தியா துளசி ஜலம் இருந்த வெள்ளி லோட்டாவை எடுத்து கோபியிடம் கொடுத்தாள். உத்தரணியால் ஜலம் எடுத்து அவள் வாயில் புகட்டினான் கோபி. அம்மா அவனையே பார்த்தாள். நடுங்கிய தன் வலக்கரத்தை மெல்ல உயர்த்தி அவன் தலையில் வைத்தாள். எல்லாரும் நல்லா இருங்கோ. பிறந்த நாள் ஆசிகள் உனக்கு. என்னோட பேத்திகள்லாம் நல்லா இருக்கட்டும். அடங்கி கொண்டிருந்த தன் உயிரையெல்லாம் திரட்டி சிரமப்பட்டு சொல்லிவிட்டு அவனையே பார்த்தாள் அம்மா. கோபியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து அவளது இதழ்களில் விழுந்தது. அவளது வழக்கை அவன் தலைமீது இருக்க, கண்கள் அவன் முகத்தில் நிலைத்திருக்க அவளது உயிர் பிரிந்திருந்தது. அம்மாவின் ஆசி சிறுகதை முற்றும்.